Hi friends, welcome to Chennai Cooking. வாங்க நம்ம இன்னைக்கு சுவையான கல்யாண வீட்டு மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி ரொம்ப ரிச்சான ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ரெசிபி. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான், சப்பாத்தி, புலாவ் இது எல்லாத்துக்கூடயும் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரிசப்ஷன்ஸ்லலாம் வந்து நிறைய வாட்டி நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம். ஸோ வந்து இதை வந்து நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இதை செஞ்சோம். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், கொஞ்சமாக கிராம்பு எடுத்திருக்கேன். இது வந்து ஆனியன் வந்து 2 ஆனியன் எடுத்திருக்கேன். 2 ஆனியன் கூட சேர்த்து நான் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். 2 ஆனியன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3த்தையும் வந்து சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஆனியன் வந்து நம்ம பச்சையாக தான் சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்க போகிறோம். ஸோ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மஷ்ரூம்ஸை ஆல்ரெடி க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி சைஸஸில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நான் வந்து இந்த ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடியே ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் மஷ்ரூம் வந்து கிரேவியில் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கிரேவியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரேவி செய்யறதுக்கு கொஞ்சமாக வந்து நமக்கு வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறோம். இப்போ நான் வந்து அதில் 1 ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து அரைச்சி வச்சுருக்க ஆனியன் பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நான் நல்லா வதக்கிக்க போகிறேன். வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகாமே நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த கிரேவியில் கடைசி வரைக்கும் அந்த பச்சை ஸ்மெல் வரும். ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ஒரு தக்காளியை வந்து நான் அரைச்சி அதையும் பேஸ்ட் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு 3 மினிட்ஸ்க்கு வச்சு வதக்கிட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து கூடவே வந்து சால்ட் வந்து நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பைஸியாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தனி மிளகாய் தூளும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து முந்திரி பருப்பு பேஸ்ட் வந்து நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த முந்திரி பருப்பு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணிட்டதுனால இது வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வந்து குக் பண்ண தேவையில்ல. ஒரு 1 மினிட்க்கு மூடி போட்டு நான் வந்து வேக வைக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சுவையான கல்யாண வீட்டு மஷ்ரூம் கிரேவி சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு. இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம ஈஸியாகவே செஞ்சிடலாம். இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப தேவைப்படாது. இது நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.